உயிர் கொடுத்தல் அப்படின்னு சொல்லலாம், இன்னொரு பக்கம் கண்களை திறத்தல் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த புகைப்படங்கள்ல பார்க்கும்போது கண்கள் இன்னும் முழுமையா வடிவம் பெறலையோ, அது இல்லாமல் அதை திறக்கிறது தான் இறுதியான நிகழ்வு அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை அது கண்கள் திறக்கிறது அப்படின்றது எப்படி அது? ஆமாம், அதுதான் விக்கிரகத்திலேயே கண்களை முழுமையாக திறந்திருக்க மாட்டார்கள். சாதாரணமாக இங்கே நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களிலெல்லாம் நானும் சில கும்பாபிஷேகங்களில் பார்த்திருக்கிறேன். எப்பொழுது பிராண பிரதிஷ்டை செய்யப்படுகிறதோ அதற்கு சற்று முன்னர் தான் அந்த ஸ்தபதியே வந்து அந்த கண்களை திறத்தல் என்கிற செயலை செய்வார். அவரே அந்த ஸ்தபதி விக்கிரகத்தை செய்த ஸ்தபதியே அந்த நேத்திர உண்மையிலனம் என்பதை இந்த பிராண பிரதிஷ்டைக்கு ஒரு நிமிடம் முன்னாலே என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அந்த கண்களை திறத்தல் என்கிற காரியத்தையே செய்வார். அதுவரை அந்த கண்கள் கட்டப்பட்டுத்தான் இருக்கும். அப்படித்தான் வழக்கம். அது ஆன பிற்பாடு தான் பிராண பிரதிஷ்டை. அது ஒரு மிக முக்கியமான நிகழ்வை நீங்க சுட்டி காட்டியிருக்கீங்க. திரு வெங்கடகிருஷ்ணன், விஜயராமனுக்கும் குழந்தை ராமனுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன, அந்த நன்மை வித்தியாசம் என்ன? ஏன்னா இதுல குழந்தை பாலராமரா இருந்தாலும் கூட எல்லா அவதாரங்களையும் அந்த சிலை தாங்கியிருக்கு அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த விஜயராமனுக்கும் குழந்தை ராமனுக்கும் என்ன வித்தியாசம், அந்த மகத்துவம் என்ன? விஜயராமன் என்பது அவர் வளர்ந்த பிற்பாடு செய்த செயல்களை கருத்தில் கொண்டு சொல்லுவது, பாலராமன் என்பது அவன் குழந்தை பருவத்திலே இருந்த பொழுது இருந்த நிலையை சொல்லுவது. அவ்வளவுதான். வேறுபாடு என்னவென்றால், இப்ப நீங்கள் கூட கோவில்களிலே இப்போ நான் ராமனை சொல்வதை காட்டிலும் கண்ணனை சொன்னால் இன்னும் நன்றாக புரியும். அதனால தெரிவிக்கிறேன். கண்ணனுக்கே சில இடங்களில் பாலகிருஷ்ணன் என்று பெயர் வைத்துக் கொள்கிறார்கள் பல பேர்கள். பாலகிருஷ்ணன் என்றால் குழந்தை கண்ணன் என்று பொருள். அது மலையாளத்திலே சொல்லுகிற பொழுது உன்னிகிருஷ்ணன் என்று சொல்லுவார்கள். உன்னிகிருஷ்ணன் என்றாலும் பாலகிருஷ்ணன் என்றாலும் பொருள் ஒன்றுதான். அது குழந்தை கண்ணன். அது அதற்கு பிறகு வளர்ந்த பிற்பாடு அவன் பாண்டவர்களுக்கு தூதனாயிருந்தான், பார்த்தனுக்கு தேரோட்டியாயிருந்தான் என்றெல்லாம் நாம் அவனுடைய சரித்திரத்தை பல்வேறு நிலைகளிலே பார்க்கிறோம். அது எந்த நிலையிலே நாம் வழிபட வேண்டும் என்பதெல்லாம் பக்தர்களுடைய ஒரு இஷ்டத்தை பொறுத்தது. இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பாலகிருஷ்ணனாகத்தான் இருக்க வேண்டும் என்றோ, பாலராமனாகத்தான் இருக்க வேண்டும் என்றோ, விஜயராமனாகத்தான் இருக்க வேண்டும் என்றோ கட்டாயம் எதுவும் கிடையாது. ஆனால் இந்த இடத்திலே அயோத்தியிலே இதற்கு முன்னாலே இருந்த கோவில், அதாவது 500 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்த கோவிலாகட்டும் அல்லது இப்பொழுது சற்று முன்னர் இந்த பிராண பிரதிஷ்டை செய்வதற்கு முன்னாலே ஒரு தற்காலிக கோவில் அமைத்து கூட அங்கே விக்கிரகங்கள் வைத்திருந்தார்கள் அல்லவா, அதுவாகட்டும், அதில் எல்லாம் குழந்தை ராமனாகவே அவர்களை பூஜித்திருக்கிறார்கள் ஏற்கனவே. அதுதான் இப்பொழுது தொடர்கிறது. அவ்வளவுதான் விஷயம். குழந்தை ராமன் என்று சொல்லுகிற பொழுது அதற்கு என்ன காரணம் இருக்கலாம் என்று கேட்டால், அது அயோத்தியிலே ராமபிரான் பிறந்தான். அங்குதானே அவன் குழந்தையாக தவழ்ந்து விளையாடி இருப்பான். அதனால அப்படியே இருக்கட்டும் என்பதற்காக குழந்தை ராமனாகவே வைத்து அவனை பூஜிக்கிறார்கள் என்று நாம் கொள்ளலாம். குழந்தை ராமனாய் இருக்கிற பொழுது கள்ளங்கபட அறியாதவனாய் அவன் சிறு வயதிலேயே இருந்தான். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், வால்மீகி ராமாயணத்திலே ராமனுடைய குழந்தை பருவ விளையாட்டுகள் எதையுமே வால்மீகி சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்லிவிட்டார், ராமன் அவதரித்தான் என்று சொன்னார். உடனே அடுத்த ஒரு 10-12 ஸ்லோகங்களுக்குள்ளே அவனுக்கு 12 வயது ஆகிவிட்டது என்று சொல்லிவிட்டார். அவர் குழந்தை பருவ விளையாட்டுகளை பற்றி வால்மீகி ராமாயணத்தில் அதிகமாக சொல்லவில்லை. ஆனால் செவிவழி செய்தியாக இன்னும் பல ஆழ்வார்களுடைய பாசுரங்களில் இருக்கிற விஷயங்கள், அப்படி போன்ற விஷயங்களாக குழந்தை பருவ விளையாட்டுகளும் ராமன் செய்ததாக அப்படி நாம் சில செய்திகளை கேள்விப்படுகிறோம். ஆனால் இது நேரடியாக வால்மீகி ராமாயணத்தில் குழந்தை பருவ விளையாட்டுகள் ராமபிரான் இன்னது இப்ப கண்ணபிரானை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவன் சிறு குழந்தையாக இருந்த பொழுது தவழ்ந்தான், வெண்டை திருடினான் என்று அவனுடைய இளம் பருவ விளையாட்டுகள் எல்லாம் சொல்லப்படுகிறது அல்லவா, பாலப்பருவ விளையாட்டுகள். அதுபோல பாலப்பருவ விளையாட்டுகள் எல்லாம் ராமபிரானுடைய அவதாரத்திலே வால்மீகி ராமாயணத்திலே சொல்லப்படவில்லை. அந்த குறை தீர என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த ராமபிரானை குழந்தை ராமனாகவே பிரதிஷ்டை செய்து அந்த குழந்தை ராமனை நாம் எப்படியெல்லாம் கண்டு மகிழ். இன்னொன்று கூட நாம் சொல்லலாம், எல்லாருடைய இல்லத்திலுமே கூட ஒரு குழந்தையாக பிறக்கிற பொழுது, ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது அந்த குழந்தை சற்று வளர்கின்ற பருவம் வரை இருக்கிற பொழுது அந்த குழந்தையோடு நமக்கு ஏற்படுகிற ஒரு அனுபவம், ஒரு மகிழ்ச்சி, அதெல்லாம் அந்த குழந்தை வளர்ந்த பிற்பாடு நமக்கு ஏற்படுவதில்லை என்றே கூட. அது நம்முடைய குழந்தையாவே இருந்தாலும் கூட ஒரு 10-15 வயது ஆகிவிட்டதானால் அந்த குழந்தை நம்மிடத்தில் பழகிறார் போல அந்த சிறுவன் நம்மிடத்தில் பழக மாட்டான். அப்புறம் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அடைய வேண்டிய முன்னேற்றம் என்று அப்படி போய்விடுகிறது. அப்பொழுது நமக்கு அந்த அனுபவங்களே குறைந்து விடுகிறது. ஆனால் குழந்தையா இருக்கிற பொழுது அந்த அனுபவம் என்பது நமக்கு மிக மிக இனிதாய் இருக்கிறது. அதனால தானே திருவள்ளுவர் கூட என்ன சொன்னார், குழலினிதி யாழினிதி என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்
என்று அந்த மழலை பேச்சு பேசுகின்ற குழந்தையினுடைய அந்த இனிய வார்த்தை தான் தாய் தந்தையருக்கு மிகவும் மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. இது குழலை காட்டிலும், புல்லாங்குழலுடைய இசையோசையை காட்டிலும், யாழினது வீணையினுடைய இசையோசையை காட்டிலும் இனிமையானது எது என்னால் அவரவர்களுடைய குழந்தைகளுடைய அந்த பேச்சு என்று சொன்னார். ஆயினால குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் யாரா நம்முடைய குழந்தையாவே இருந்தாலும் கூட அது நமக்கு மிக மகிழ்ச்சியை அளிப்பது போல இப்பொழுது ராமனையே குழந்தையாக பார்க்கிற பொழுது நமக்கு இன்னும் அவனை சேவிக்கின்ற பொழுது மகிழ்ச்சி அதிகமாகும் என்ற காரணத்தினாலே கூட இங்கே ராமபிரானை அப்படி குழந்தை ராமனாக, பாலராமனாக அப்படி வைத்து வழிபட்டு வந்திருக்கிறார்கள் தொன்று தொட்டே என்று நாம் சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் தொன்று தொட்டு என்ன இருந்ததோ அது இப்பொழுதும் தொடர்கிறது. அவ்வளவுதான். ஓகே, இதனுடைய ஆன்மீக மகத்துவத்தை பற்றி நீங்கள் தொடர்ந்து விளக்கமாக சொல்லிட்டு வரீங்க. இதில் மிக முக்கியமாக லட்சக்கணக்கான மக்கள் ராமரை இன்னைக்கு வழிபடணும் அப்படின்னு விரும்புவாங்க. ஆனால் அயோத்திக்கு போக முடியாமல் நிலைமை இருக்கலாம். வீடுகளில் வழிபடக்கூடியவர்கள் எது போன்ற ஒரு வழிபாட்டு நடைமுறைகளை பின்பற்றலாம்? தினந்தோறும் அவர்கள் வழிபாடு நடத்துவது அவர்களுக்கு தினந்தோறும் கடமையாகவே சாத்திரங்களிலே விதிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒன்றும் புதிதாக இல்லை. தினந்தோறும் அவரவர்களுடைய இல்லத்திலே பண்ணக்கூடிய வழிபாடு. அந்த வழிபாட்டை இன்றைய தினம் தொடரலாம். அது தவிர இன்றைய தினம் இன்னும் சற்று அதிகப்படியாக இப்போ நம்முடைய வீட்டிலேயே தினந்தோறும் செய்கிறோம். நம்மிடத்தில் ஒரு விழா வந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு தீபாவளி அல்லது ஒரு ஏதோ ஒரு இன்னொரு நல்ல நாள் என்று வருகிற பொழுது, புத்தாண்டு என்று வருகிற பொழுது அன்றைக்கு விசேஷமான வழிபாடு செய்வது போல நம்முடைய வீட்டிலே இனிப்பு பலகாரங்கள் செய்து, இன்னும் ஏதாவது செய்து, பகவானுக்கு அதிகமான புஷ்பங்களை சமர்ப்பித்து, பூக்களை சமர்ப்பித்து அவனுக்கு நாம் நம்முடைய அன்பை இன்னும் சற்று அதிகமாக வெளிப்படுத்தலாம் என்று தினந்தோறும் செய்யக்கூடிய வழிபாடையே இன்றைய தினம் சிறப்பாக செய்யலாம். அவ்வளவுதான். இப்ப சிறப்பு வழிபாடு என்று திருக்கோவில்களிலே கூட செய்கிறார்கள் என்றாலும் கூட தினந்தோறும் வழிபாடுகள் கோவில்களிலே நடக்கிறது. சிறப்பு வழிபாடு இன்றைக்கு என்ன செய்வார்கள்? இன்னும் சற்று அதிகமான அந்த அலங்காரங்களை செய்வார்கள். அதுபோல இங்கேயும் நாம் செய்து வழிபடலாம். ஆனால் இப்பொழுது எல்லோருக்கும் பாக்கியவசத்தினாலே என்ன கிடைத்திருக்கிறது? இந்த விஞ்ஞானத்தினுடைய முன்னேற்றத்தின் காரணமாக எல்லோரும் அவரவருடைய இல்லத்திலேயே இருந்து கொண்டு அந்த தொலைக்காட்சி வழியாக அந்த ராமபிரானை சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதையும் நாம் நினைத்து பார்க்கலாம். சாதாரணமாக ராமபிரானுக்கு மிகவும் உகந்தது என்றால் அவனுடைய சரித்திரத்தை நாம் சொல்லுவது, அவனை கொண்டாடுவது. அதற்காக இன்றைய தினம் என்ன செய்யலாம் என்றால், இதெல்லாம் முடிந்தவர்கள் செய்யலாம். சகஸ்ரநாமம் என்று ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் என்று மகாபாரதத்தில் இருக்கிற பகுதி பெரும்பாலும் நிறைய பேர் அதை அனுசந்திக்கிறார்கள். அது ஒலிநாடாக்களாக கூட நிறைய பேருக்கு கிடைத்திருக்கிறது. இப்பொழுதெல்லாம் குறுந்தகடு எல்லாத்திலையும் அந்த சகஸ்ரநாமம் கிடைக்கிறது. முடிந்தால் நாம் அதை சொல்லலாம். ஏனென்றால் சகஸ்ரநாமம் முழுவதும் ராமபிரானை பற்றியதுதான் என்று முடிவிலே சொல்லப்படுகிறது. அதாவது அந்த சகஸ்ரநாமத்திலேயே சொல்லப்படுகிறது. பரமசிவனை பார்த்து பார்வதி கேட்டாளாம். பார்வதி வாச்சா என்று ஆரம்பிக்கிறது அந்த பகுதி. என்ன கேட்டாள்? கேனோபாயன லகுனா விஷ்ணோர் நாமக சகஸ்ரகம் பட்யத்தே பண்டிதேர் நித்யம் என்று கேட்கிறாள். நான் சகஸ்ரநாமத்தையும் சொல்ல முடியவில்லை என்றால், நான் மிகவும் எளிதாக ஒரே ஒரு நாமத்தை சொன்னால் எனக்கு 1000 நாமங்களையும் சொன்ன பலன் எனக்கு ஏற்பட வேண்டும் என்றால் நான் எந்த நாமத்தை சொல்ல வேண்டும் என்று பார்வதி தன்னுடைய கணவரான அந்த பரமசிவனை பார்த்து கேட்டாளாம். உடனே சிவன் என்ன சொன்னார் என்றால் ருத்ர உவாச்ச. அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ராம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று அவர் சொல்லுகிறார். ராம என்கிற நாமத்தை சொன்னால் சகஸ்ர நாமம் 1000 நாமங்களையும் சொன்ன பலன் உண்டு. அதனால ராம 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 என்று சொல்லிவிட்டால் போரும், முழுவதும் சகஸ்ரநாமம் சொன்ன பலத்தை ஒருத்தன் அடைந்து விடலாம் என்று பரமசிவன் விடையளித்ததாக அந்த சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுகிற பொழுது இதையும் நாம் சேர்த்துத்தான் சொல்லி வருகிறோம். ஆகையினாலே முடிந்தால் சகஸ்ரநாமம் முழுவதையும் சொல்லுவது. அப்படி முடியவில்லையா, ராம 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 என்று அதை சொல்ல வேண்டும். மந்திரமாக கூட ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா என்று இதை சொன்னாலே போரும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இதை நாம் வாயாலே சொல்லிக் கொண்டிருந்தாலே இன்றைய தினம் நாம் பூஜை செய்தவர்களாக ஆகிவிடுகிறோம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. திரு வெங்கடகிருஷ்ணன், இந்த சிலை வடிவமைப்புக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சமூக வலைத்தளங்கள்ல சிலர் அவங்களுடைய சொந்த கருத்துக்களை சொல்றாங்க. முருகருடைய சிலையை ஒத்த வடிவத்தில் இது இருக்கு. முருகர் எப்படி ஒரு கையில வில்லையும் அம்பையும் தாங்கி நிற்பாரோ அதே மாதிரி தான் ராமரும் இருக்கார் அப்படின்ற ஒரு கருத்தும் பகிரப்பட்டு வருது. 2 சிலைகளுக்கும் அல்லது 2 அவதார புருஷர்களுக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்கா?
ஒரு சிலை என்று செய்யப்படுகிற பொழுது எப்பொழுதும் மிக அழகான தோற்றத்திலே இருக்க வேண்டும். ஏன்னா வந்து சேவிக்கின்ற மக்களுடைய கண்ணையும் கருத்தையும் கவரும்படியாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த சிலைகள் எல்லாம் செய்யப்படுகின்றன. சிலைகளாகட்டும், ஒரு சித்திரம் எழுதினார் கூட அப்படித்தானே இருக்க வேண்டும் என்று எல்லாரும் ஆசைப்படுவார்கள். அதில் நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீர்களானால் எனக்கு தெரிந்த வரையிலே எந்த கோவிலிலேயும் முருகனுக்கு கையிலே வில் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. எனக்கு தெரியாது, இருக்கலாம், எனக்கு தெரியாது. பெரும்பாலும் எல்லா கோவில்களிலேயும் வேல் ஏந்தியவனாகத்தான் முருகக் கடவுளை நாம் பார்க்கிறோம். முருகன் என்பவர் வேல் ஏந்தினவராகத்தான் நாம் அவரை பார்க்கிறோம். ஆனால் ராமபிரானுடைய தோற்றம் என்கிறது இவர் இப்பொழுது புதிதாக செய்த சிலை அல்லவே. அதாவது சிலையினுடைய தோற்றத்தை சொல்லுகிறேன். சிலை புதிதுதான், ஆனால் தோற்றம் ஒன்றும் புதிது அல்லவே. இதே போல தோற்றத்திலே எத்தனை கோவில்களிலே ராமபிரான் ஏற்கனவே எழுந்தருளி இருக்கிறான் என்று பாருங்கள். இப்பொழுது முக்கியமாக ராமபிரானுடைய அழகிய தோற்றங்களை நாம் தமிழ்நாட்டிலே பார்க்க வேண்டும் என்றால் தஞ்சாவூர் பக்கத்திலே வடுவூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது. வடுவூர் என்று ஒரு சிறிய கிராமமாகத்தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மன்னார்குடிக்கு ஒரு ரொம்ப அருகில் 20 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க போனீர்களானால் வடுவூரிலே அந்த ராமனுடைய அழகையெல்லாம் நாம் சேவிக்கலாம். எவ்வளவு அழகாக அந்த ராமபிரான் நின்று கொண்டிருக்கிறான் என்று பார்த்தீர்களானால் அங்கேயும் அழகாகத்தான் இருக்கிறான். இதே தோற்றம் தான் இப்பொழுது இந்த விக்கிரகத்தில் என்ன தோற்றம் இருக்கிறதோ கிட்டத்தட்ட அந்த தோற்றம். இந்த வடுவூர் கோவில் எப்பொழுது அமைக்கப்பட்டதுன்னு கேட்டா 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஏற்பட்ட கோவில். அவ்வளவு வடுவூர் கூட இங்கேயே சென்னையிலேயே கூட நாம் பார்த்தோமானால் மிக நமக்கு சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய மதுராந்தகம் என்கிற கோவிலே போய் பார்க்கிறோம். அங்கே போய் ராமனை சேவித்தால் மிகவும் கம்பீரமான தோற்றத்திலே ஒரு கையிலே வில்லை வைத்துக் கொண்டு இன்னொரு கையில அம்பை வைத்துக் கொண்டு எழுந்தருள் இருக்கிற தோற்றத்தையும் பார்க்கிறோம். இந்த தோற்றங்கள் எல்லாம் ஏற்கனவே சித்திரங்களிலே எழுதப்பட்டு விக்கிரகங்களிலே வடிக்கப்பட்டு எல்லாரிடத்திலும் பரவி இருக்கிறது. ராமன் என்றால் இப்படித்தான் இருப்பான் என்பது ஒரு எல்லாருடைய மனதிலேயும் பதிந்திருக்கிற விஷயம். அதைத்தான் இவர் வடிவமாக வடித்திருக்கிறாரே தவிர இந்த இப்பொழுது புதிதாக செய்யப்பட்டிருக்கிற அந்த அயோத்தியிலே பிரதிஷ்டை செய்யப்படவிருக்கிற ராம விக்கிரகத்திற்குரிய அந்த தோற்றத்தையும் அந்த சிற்பி அப்படித்தான் செய்திருக்கிறாரே தவிர இதற்கும் முருகன் சிலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.